நாங்க அவதூறு பரப்பல, நாங்கள் யாரையும் விமர்சிக்கல, கேள்விகளை எழுப்புறோம். மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா, நீங்க இந்த மண்ணின் மகன், உங்க அப்பா பிறந்த ஊரு, உங்க அப்பா வந்து இருந்து பிறந்த ஊரு, உங்க தாத்தாக்கள் வந்து இருந்து உங்க அப்பாவை பெத்தெடுத்த ஊரு. அப்போ உங்களுக்கும் இந்த ஊரு, நான் திருவாரூர்காரன் அப்படின்னு வந்து இந்த திருவாரூர் தெப்பகுளத்து வாசல்ல வந்து பொறி திங்கிறது. நான் புயல் காத்துல பொறி திம்பண்டா, ஆடி காத்துல அவுள் திம்பமாங்க திங்கிறது, மீனுக்கு பொறி போடுறது. மீனுக்கு பொறி போடுறது போல விவசாயிகளுக்கு மானியத்தை போட்டு ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. நீங்கள் திருவாரூர்காரன் என்ற உண்மை என்றால், அந்த மண்ணை இந்த மண்ணின் மீது உங்களுக்கு குறைந்தபட்ச அக்கறை இருக்கும் என்றால், இந்த நெல் கொள்முதல் நிலையில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை நீங்கள் தனி ஆணையம் அமைத்து தடுக்க முடியுமா? கரூருக்கு அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைத்தது போல இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் நடக்கக்கூடிய ஊழலுக்கு நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் விவசாய மகனாக இருந்திருந்தால், உண்மையிலே விவசாயத்தை நீங்கள் நேசித்தால், விவசாயிகள் உங்களுக்கு ஓட்டு போட்டு அந்த ஓட்டிலே நீங்கள் முதலமைச்சராக மாறியது உண்மை என்றால் ஒரு ஆணையம் அமைங்க. எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு, அண்ணன் கலைவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, வாக்குமூலமே கொடுத்தாரு, ஆமா நடக்குதுன்ட்டாரு. அப்ப ஆவணம் அவர் ஆணையம் அமைங்க. நீதிமன்றத்தில் நீங்க வழக்கு போடுங்க. நீங்க கரப்ஷன் இல்லாத கரத்துக்கு சொந்தக்காரருங்க. நோ கரப்ஷன், நோ கலெக்ஷன், நோ கமிஷன். நீங்க ரொம்ப உத்தமர் தான், நீங்க நியாயஸ்தர் தான். உங்களுக்கு சொந்தமா கார் கூட கிடையாது. இந்தியாவிலே கார் இல்லாத ஒரு முதலமைச்சர் நீங்க தான். தேர்தல் வேட்பாளர் செலுத்தக்கூடிய அந்த அபிடவிட்ல நீங்க சொல்றீங்க கார் இல்லைன்னு சொல்லி. ஆனா உங்க பேரன் இன்பநிதி ஸ்டாலினுக்கு 2.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்க காசு இருக்கு. அது எப்படின்னு தெரியல. எனக்கும் 7 வயசாகுது. நாங்களும் தாண்டா கடலா இருக்குங்கிற மாதிரி நானும் தான் 20 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு காருக்கு லோனை கட்டி முடிக்க முடியல, அதுக்குள்ள 7 ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த காரு இன்சூரன்ஸ் போட்டே முடிஞ்சு போகுது. ஆனா 2.5 கோடியில கார் வாங்குற அளவுக்கு ஒரு 22 வயசு பையன் உங்க வீட்டுல இருக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்காப்ல, ரொம்ப நல்லா இருக்காப்ல. அப்போ அப்படி கார் கூட இல்லாத ஒரு முதலமைச்சர் நீங்க நியாயஸ்தன். இங்க நடக்குதுல ஊழல், இதை தட்டி கேட்க வேண்டியதானே? மாட்டீங்க. ஏன்னா கமிஷன் தலைமை வரைக்கும் போகுது. இங்க தொட்டா டிஸ்டர்ப் ஆகும், தொட மாட்டாங்க. எல்லாம் ஊழல், எல்லாம் லஞ்சம். தேசமே பிரபாகரன், சுவாசமே பிரபாகரன்.